Welcome to the Programming in C online class, students. So we are discussing about the dynamic memory management. அதில் இருக்கக்கூடிய functions என்னென்னன்றத previous videoல நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். அதில் first function realloc அப்படின்ற function நான் உங்களுக்கு already explain பண்ணிட்டேன். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு discuss பண்ண போற function என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா nothing but the calloc function, free and then realloc. இந்த 3 functions வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேமா? So நம்ம last வீடியோல discuss பண்ண realloc function அப்படின்றது single memory block of contiguous memory வந்து நமக்கு assign ஆச்சு, allocate ஆச்சு. பட் இங்க calloc அப்படின்றது வந்து suppose வந்து நம்மளுக்கு some group of multiple blocks of contiguous memory வேணும், எல்லா பிளாக்ஸும் சேம் சைஸா இருக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல we can use the calloc function. Okay, அதாவது group memory allocation அல்லது multiple blocks of same size of memory allocation. இதனுடைய general form or syntax வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். Pointer variable is equal to cast type, அதே calloc n, size. malloc of size அப்படின்றதுக்கு பதிலா இங்க வந்து இந்த சைஸ்ல எத்தனை block of memory locations உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக we are having the n, that means the number of blocks required. So pointer variable அப்படின்றது already defined valid C pointer variable. அது வந்து நம்மளுக்கு allocate ஆகிற மெமரியினுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம already create பண்ணி வச்சிருக்கணும். Cast type அப்படின்றது type of the pointer returned by calloc. அது என்ன டைப், இன்டா, ஃப்ளோட்டா, கேரான்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். calloc is the keyword, n is the number of blocks required and size is the உங்களுக்கு எவ்வளவு சைஸ் ஆஃப் மெமரி ஒரு பிளாக்லயும் தேவை. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 பிளாக்ஸ் வேணும், ஒரு பிளாக்கும் 10 மெமரி பைட்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 3,10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இங்க வந்து இன்டீஜர் வேணுமா ஃப்ளோட் வேணுமான்றத கொடுத்துருவோம். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே டைப் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள் நீங்க ஏற்கனவே டிஃபைன் செய்யப்பட்டு இந்த இடத்துல நீங்க அதுக்கு அசைன் பண்ணணும். ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் above function allocates n blocks of memory space of size bytes. address of the first byte வந்து நமக்கு pointer variableல அந்த கன்சர்ன் பாயிண்டர் டைப்புக்கு ரிட்டர்ன் ஆகும். allocated area is filled with zeros. பட் mallocல நமக்கு allocated area is not filled with zeros. But calloc பொறுத்த வரைக்கும் allocated memory area is filled with zeros. Example பார்க்கலாம். y equal to int star calloc of 3,10. நம்ம previous statementல என்ன பண்ணணும்னா int star y அப்படின்னு சொல்லிட்டு இந்த yங்கிற வேரியபிள பாயிண்டர் வேரியபிளா இன்டீஜர் டைப்புக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா 10 bytes of memory locations இருக்கக்கூடிய 3 different memory blocks கொடுத்துட்டு எல்லாமே ஒன்னாவே தான் வரும், 30 bytesம் ஒன்னாவே தான் வரும். ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ஏரியாவை வந்து நம்மளுக்கு இந்த y-ல அசைன் பண்ணிடும். ஓகே, this is about the calloc function. some group of memory உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அப்போ வந்து இந்த calloc அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, can you got it ma? This is about the calloc function. It is used to allocate multiple blocks of contiguous memory. malloc வந்து particular size of memory மட்டும்தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும். அடுத்தது ரிலீசிங் த யூஸ்டு மெமரி ஸ்பேஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் malloc யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மெமரி ஸ்பேஸை நான் கெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த மெமரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்றேன், ஃப்ரீ பண்ணி விடுறேன் அந்த அட்ரஸ. அப்போ we are having the function free. free அப்படின்ற ஃபங்க்ஷன் it is used to free or release the block of unused memory. For example பாருங்க, y equal to int star malloc of 10. ஒரு 10 bytes of memory location இன்டீஜர் டைப்ல அசைன் ஆயிருக்கு. அதனோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இந்த y-ல இருக்குது. நீங்க கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கு பிறகு இனிமே எனக்கு இந்த மெமரி தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க ஃப்ரீ ஆஃப் y அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நீங்க அலோகேட் ஆன இந்த 10 bytes ஆஃப் மெமரி உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு y-ல எந்த விதமான அட்ரஸ்மே இருக்காது. நீங்க y-ஐ யூஸ் பண்ணி எந்த மெமரி லொகேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. Okay, this is the concept of free function. Right ma? And the last function, altering the size of the block. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 10 blocks வேணும் அல்லது 10 bytes of memory வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுறேன். அதுக்கப்புறமா எனக்கு 10 bytes தேவையில்லைன்னு தோணுது, எனக்கு 5 bytes போதும் அப்படின்ற சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலாம். அல்லது எனக்கு 20 bytes வேணும்ன்ற சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலாம்.
So அந்த மாதிரி டைம்ல you can use the function to alter the size of the block, which is called as realloc function, reallocation. It is used to increase or decrease the size of the memory already allocated. Okay, ஏற்கனவே allocate பண்ணப்பட்ட size of the memory-யை நீங்க increase பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது குறைக்கணும்னு நினைச்சாலோ இந்த realloc function-ஐ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So அதுக்கான syntax பாருங்க. pointer variable equal to realloc old pointer variable. ஏற்கனவே நீங்க malloc அல்லது calloc யூஸ் பண்ணி நீங்க allocate பண்ணும்போது ஒரு pointer variable-ல அதனுடைய address-ஐ கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த pointer variable கமா நியூ சைஸ். இப்ப இந்த பாயிண்டர் வேரியபிள்ல நீங்க 10 ன்னு கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மெமரி பிளாக்ஸ் 10 பைட்ஸ் ன்னு கொடுத்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், 15 வேணுமா 20 வேணுமா, என்ன வேணும்ன்றதை இந்த நியூ சைஸ்ல கொடுக்கணும். அப்ப புதுசா உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணி அந்த அட்ரஸை எடுத்து பாயிண்டர் வேரியபிள்ல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். வேர் பாயிண்டர் வேரியபிள் இஸ் த valid C வேரியபிள், realloc is the keyword, old pointer variable வந்து name of the pointer variable already defined and அதுல ஒரு address store ஆயிருக்கும். new size அப்படின்னா புதுசா உங்களுக்கு எவ்வளவு மெமரி ஏரியா தேவை. ஓகே, so இந்த function என்ன பண்ணும் அப்படின்னா this allocates a new memory space of new size bytes. இப்ப இதுல allocation success ஆச்சுன்னாக்கா new ஏரியாவினுடைய அட்ரஸை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது மாதிரி சப்போஸ் அந்த அலோகேஷன் நம்மளுக்கு கிடைக்கல, அதோட சேர்த்து கண்டினியூஸா 20 பைட்ஸ் இல்ல கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது null ஆயிடும். allocation is unsuccessful and the original block of the data is lost ஆயிடும். allocate பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா வந்து அப்படியே கிடைக்கும், பழைய டேட்டா. சப்போஸ் allocate பண்ண முடியல, இப்ப ஏற்கனவே நான் ஒரு 20 பைட்ஸ் வச்சிருக்கேன், அந்த 20 பைட்ஸோட சேர்த்து நான் ஒரு 30 பைட்ஸ் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதோட சேர்ந்த மாதிரி 30 பைட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு நல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த பிளாக் ஆஃப் த டேட்டாவை வந்து லாஸ்ட் பண்ணி விட்டுரும், நம்மளுக்கு அதனுடைய பேக்கப் வந்து கிடைக்காது. அதனால இந்த realloc ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது we should be very careful. ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாவா இருந்ததுனாக்கா நம்ம அதை வந்து realloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி we should decide இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை நம்ம முடிவு பண்ணணும். Okay, so let us see the example here. y equal to int star malloc of 20. ஓகே, இப்ப நான் வேற பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணல, எனக்கு புதுசா வர்ற அட்ரஸையும் நான் அதே y ல ஸ்டோர் பண்றேன். பழைய அட்ரஸ் எனக்கு y ல தான் இருக்கு. அப்ப y equal to realloc of y, 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன ஆகும், 20 பைட்ஸ் ஆஃப் லொகேஷன் நான் எடுத்துட்டு அதனோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இப்ப வந்து y ல இருக்குது. ஓகே, இப்ப இங்க வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டார்டிங் அட்ரஸை இங்க நம்ம கொடுக்குறோம், அதோட சேர்ந்த மாதிரி 30 bytes of memory allocation இருந்ததுனாக்கா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் reallocates the already allotted space to 30 bytes. அந்த நியூ மெமரி ஏரியாவினுடைய அட்ரஸை திரும்ப ஒன்ஸ் அகைன் புது அட்ரஸை y ல நமக்கு ஸ்டோர் பண்ணுது. ஓகேமா, so this is about the realloc function. So this is all with the concept of dynamic memory management, and also today we are completing with our 4th unit. இந்த 4th யூனிட்ல டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுமா. இதுல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கேட்பாங்க, malloc, calloc, realloc and free நாலுமே கேட்பாங்க. அல்லது சம்டைம்ஸ்ல malloc and free மட்டும் எழுதுங்க, malloc and calloc மட்டும் எழுதுங்க, malloc and realloc மட்டும் எழுதுங்க, அந்த மாதிரி ஏதாவது சம் காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதனால இதுல இந்த 4th யூனிட்ல இருக்கிறதே நமக்கு 2 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் குள்ளார எதுல வேணா கொஸ்டின் வரலாம். காமன் பாயிண்டர் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் கேட்கலாம், அல்லது வந்து பாயிண்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம், பாயிண்டர்ஸ் அண்ட் அரேஸ் கேட்கலாம், பாயிண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். அத மாதிரி சிமிலர்லி நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த 2 டாபிக் தான் உங்களுக்கு 4th யூனிட்ல. அதுல டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாயிண்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா கம்பல்சரியா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ரெண்டுமே பாயிண்டர்ஸ்ல கேட்க மாட்டாங்க சாய்ஸ்ல கேட்கும்போது. திஸ் இஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதர்வைஸ் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல பாயிண்டர்ஸும் முக்கியம், மெமரி மேனேஜ்மெண்ட்ல டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் முக்கியம். Okay students, thank you. With this we are completing with our 4th unit.